എൻ്റെ പേര് നന്ദകുമാർ ലങ്കേശ്വരൻ. நந்தகுமார் லங்கேஸ்வரன். நான் மந்தையூருக்கு போயிட்டேன் அம்மாட்ட பப்பிட்டு போன இடத்துல ஒரு பின்னி நம்பர் அம்மாவிட்ட போயிட்டு கோயிலடியில் நின்றான். நின்ற இடத்த ரோட்டுக்கு போக போலீஸ்காரன் வந்தவங்க வந்து பிடிச்சி அடித்து கையெல்லாம் முறிச்சிட்டு இப்போ தூக்கி ஏற்றி கொண்டு போனவங்க. என்ன கேஸுன்னு கேட்டால் கேபிள் பட்டின கேஸு இருக்கு உனக்கு மேலிடத்து இந்த ஓர்டர் வந்தால் அதெல்லாம் தூக்கிட்டு போனாங்கண்டு. அப்போ நான் சொன்னேன் என் கையெல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வாங்க. ஒரு 12 மணி வரை கொண்டு போனேன் நைட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மந்தியை கொண்டு போயிட்டு அடுத்த நாள் ஒரு 4 மணி போல் இங்கே ஜப்னாக்கு ஏற்றினேன் பிஓபி கவர்மெண்ட். அப்புறம் ஜப்னாவில் கொண்டு போயிட்டு போலீஸ்காரர் அடுத்த நாள் ஜெயில் கார்டு ஒப்படைச்சிட்டு அப்புறம் ஜெயில் கார்டு வந்து பேக் பாம்பு எடுத்துட்டு அவங்க கோர்ட்ஸுக்குள்ள நீதிவான் பார்த்துட்டு அவருக்கு இப்போ பிடிக்காது என்ன அவரை ரிலீஸ் பண்ண சொன்னது. அப்போ தம்பி போயிட்டு சைன் வச்சுட்டு இதாண்டி விட பிறகு பின்னே நம்பல அவ வந்து இதை வாங்கிட்டு அவுட்டு விட்டு நீ அவுட்டு விட போயிட்டினேன். நெல்லியடி போலீஸ் 18ஆம் தேதி 18ஆம் தேதி பின்னேரம். அடிச்சு இங்கே பிடிச்செடுத்து அடிச்சோடனே கை முடிஞ்சு அப்படி மயங்கிட்டேன். அப்போ விலங்கை போட்டு ஆட்டோ வக்கிருக்கு தானே அதுக்கு குப்பரை போட்டு கால் அவ்வளோ கொண்டு போனேன் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு. வாக்குமூலம் எடுத்து அண்டு 12 மணிக்கு அனுப்பிட்டு மந்தி இல்லை ஜப்னாவில் அப்புறம் அடுத்த நாள் புதன்கிழமை பின்னேரம் முடிஞ்ச ஜப்னாக இதுனவே பிஏபி போடணும். என்ன அண்டி அடுத்த நாள் பின்னேரம் 19 20 இந்த ஹாஸ்பிட்டலேருந்தோ என்ன கேபிள் பட்டினாண்டு குற்றச்சாட்டு இருக்குது. 6 கேஸ் போட்டிருக்கணும். இது வரைக்கும் எங்கள் நெல்லையில் ஒரு கேஸும் இல்லை. 6 கேஸ் போட்டிருக்கணும். இன்னும் கேஸ் தெரிஞ்சாது புனே நீதான் பார்த்துட்டு புனே விட சொல்லி புனேல விட்டு என்னது இல்லை என்ன ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் நீதான் வீடியோ கால் பார்த்து. இப்போ நீ இது இந்த வழக்கு 10ஆம் மாதம் 25ஆம் தேதி ஓட்டு கிடக்கு. இல்லை இப்போ கதைக்கிற அப்படி பார்த்துட்டு கையை பார்த்துட்டு விட சொன்னது. அது செவ்வாய்க்கிழமை நடந்தது. புதன்கிழமை காலையில் போய் முறைப்பாடு கொடுத்தாங்க. அதுதான் அங்கே போடுறோன்றோம்னு சொல்லி சொன்னேன். என்னது காரணத்துக்கு அடிச்சவே இவருக்கு அம்மா இயலாது மனநோயாளி, ஒரு அக்கா ஒரு ஆள் அவாவும் இயலாதவா கதைக்க மாட்டா. 4-5 ஆம்பளை பிள்ளைகள். இவர் 5ல் எல்லாரும் வெட்டிங் பண்ணி போயிட்டினோம். இவரும் வெட்டிங் பண்ணிட்டாரு நெல்லியடியில். இப்போ இவர் ஒரு அக்கா கட்டாமல் இருக்கிறா. அவள் தான் அவற்ற குடும்பத்தையே பார்க்கறது. இவர் வந்து ஏற்கனவே கையேலாதவர். என்ன கட்டக்கு முன்னமே அவருக்கு கையேலாது. இப்போ கையேலாதவர் வயர் வெட்டினான்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கணும். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கா? வீட்டை என்ன சாட்சி இருக்குது? சாட்சியை வச்சு தான் இவன் பிடிக்கணும். சாட்சி இல்லாமல் பிடிச்சி அடிக்க இயலாது தானே. அடிக்கிறது முதல் பிள்ளை. ஒன்று சாட்சி இருக்கணும், இல்லை ஆதாரம் இருக்கணும், இல்லை புருவம் இருக்கணும். ஒரு வீடியோ ஆதாரமோ என்னென்றாலும் ஒன்று இருக்கணும். ஒன்றும் இல்லாமல் கொண்டே அடிக்க. எனக்கு 2 பிள்ளைகள், 1 ஆம்பளை பிள்ளை 1 பொம்பளை பிள்ளை. 4 மாதம் 4 வயசும் 8 மாதம். இவர் தான் எங்களை பார்க்குறது. இப்போ இவருக்கு கையடிச்சு முடிச்சதால என்ற பிள்ளைன்ற படிப்பு சிலவுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ அவருக்காக அவள் தான் அடித்து கை முடிச்சது. அது வேறு ஒரு இதாலையும் இல்லை. அவள் தான் அடித்து முடிச்சது. இவர் கையில்லாதவர், மரத்தில் ஏற மாட்டார். நாங்கள் தேங்காய் கொடுங்குறதுக்கே இவரை கேட்குறீல. நாங்கள் தான் தடியால் கொடுங்குறது. என்னன்னா மரத்தில் ஏற மாட்டேன். அப்படியானவர் என்னென்று மரத்தில் ஏறி வயர் வெட்டினவர். அதைத்தான் நாங்கள் இப்போ கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு வேணும்.
மற்றது இவரை அடித்ததுக்காக இவர் இப்போ இனி இந்த கையால் ஒன்றும் செய்ய மாட்டார். எங்களை பார்க்குறதுக்கும் ஒரு தரம் இல்லை. அவற்றை அக்கா ஒரு ஆள்லாம் அங்கே இடைக்கிட பார்க்குறவா, தேவட்டையும் பார்த்து எங்களையும் பார்க்குறவா. இது அவாம ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் கட்டாமல் இருக்கிறா. அவன் நடுக்க எங்களை பார்க்க இயலுமோ? தண்ட குடும்பத்தையும் பார்த்து எங்களையும் பார்க்குறோண்டா அவக்கும் கஷ்டம். அதுக்கான எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். மற்றது வேறுக்கு அடித்து முடிச்சதுக்காக அவற்றை பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் அவையால் ஒரு நஷ்ட ஈடு உதவியினை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.